இவரெல்லாம் அது திருமாவளவன் அவர்கள்லாம் அவரோட பேச்சு இதெல்லாம் இன்னொரு சமூகத்தோட சண்டை போட்டுத்தான் வைக்கும். இந்த சமூகத்தோட நல்லிணக்கத்தை விதைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. திமுகன்ற ஒரு கட்சி இந்த தமிழ் சமூகத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி 2 பேர் வன்னியரும் பறையரும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கம் தேவேந்திரர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, கருணாநிதி இவங்க 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்கு இவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணலான்ட்டு ஏதோ ஒரு உங்களுக்குள்ள புரிந்துணர்வு, கருணாநிதிக்கும் திருமாவளவனுக்குமான புரிந்துணர்வுல அவர் அப்படி போயிட்டாரு. தமிழருடைய ஆட்சி நடக்காம இங்க யாருடைய ஆட்சி நடக்குது? ஸ்டாலின் யாரு? கலைஞர் யாரு? அண்ணா யாரு? ஜெயலலிதா யாரு? எம்ஜிஆர் யாரு? எல்லாமே தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்றவங்க தானே. அவங்களுடைய ஆட்சி தானே நடக்குது. இதுல என்ன தமிழருடைய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி நீங்களா கற்பனை பண்ணிட்டு அதிகமான தான் தமிழர், காமாட்சி நாயுடு தமிழர் இல்ல, நீ தான் தமிழர். பச்சை தெலுங்கர்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். இவர் என்ன இவர் முகமுடி போட்டு தெரிஞ்சாருன்னா பாவம் இவருக்கு தான் கஷ்டம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அதிமான் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் திரு அதிமான் சார், நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விவகாரத்தை விவரிச்சிருந்தாரு. தொடர்ந்து இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பட்டியலினத்தவருக்கு எதிரான பல விவகாரங்களை சுட்டிக்காட்டினாரு. மேலும் எங்க கட்சி கொடியை ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, ஆளும் அரசு எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு எதிராகவே தான் செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க சகிச்சு கொண்டு தான் இந்த கூட்டணியில இருக்கிறோம், எங்களுக்கு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படையா ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று எதிராக விட்டுருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? நான் இதை ரொம்ப சாதாரணமா பாக்குறேன். இது அதாவது இதனால ஒரு பாதிப்பும் அவர் சொன்னதுனால அவர் அடுத்து சொன்னதெல்லாம் நீங்க கேட்கலையா? இதெல்லாம் அரசியல்ல சகஜம், இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். நாங்க கட்சி ஆட்சியை குறை சொல்லல. அதாவது ஒரு அதிகாரிகள் தான். ஒரு அதிகாரி ஒருத்தர் ஆய்வாளராக இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு பிடிச்சவரா இருந்தா துணை ஆய்வாளர் எனக்கு பிடிக்காதவரா இருப்பாரு, எங்க கட்சிக்கு பிடிக்காதவரா இருப்பாரு. இல்லைன்னா அவருக்கு மேல இருக்கிற இணை ஆணையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பிடிக்காம இப்படி யாரோ ஒருத்தர் இப்படி பண்றதுனாலதான் அது நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முரண்பட்டோம்னா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதனால இது மாதிரி நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு அவரு. நானே நிறைய பார்த்துருக்கேன். நான் அப்பப்போ அந்த பிரச்சனையை ஒட்டி ஒன்று சொல்லுவாரு. அதனால இது அந்த கூட்டணிக்கு எந்த விதத்திலையும் ஒரு எறும்பு கடிச்சு இன்னும் கொசு கடிச்ச மாதிரி கூட இருக்காது. அது உண்மை இல்லை. அவர் அதை அந்த திமுக கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியை விட்டு ஒருபோதும் விலக மாட்டாரு அவரு. பட்டியலினத்துக்கு எதிரான சில பல சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல 3 ஆண்டு ஆட்சியில வேகவே சம்பவமா இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையா இருக்கட்டும், தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் இந்த 3 ஆண்டு ஆட்சிகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர் சம்பவங்களா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கு. சோ அப்ப இதுக்கு திருமாவளவன் அவர்கள் தன் சமூகத்திற்காக இந்த மாதிரியான பேச்சை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரா இந்த மாதிரி பேச்சுகளை வெளிப்படுத்துறது? ஆமா, செய்யத்தானே செய்யணும். இப்போ வெங்கவயல்ல நீர் தொட்டியில மழை தள்ளி போட்டானுங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆட்களை கைது பண்ணாம தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஆணவ படுகொலை சம்பவங்கள் ஒன்றென்று அவ்வப்போது நடக்குது. இப்போ ராணிப்பேட்டையில ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஆமா, அதை எடுத்தும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு அரசு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவ படுகொலை எல்லாம் உடனே நிறுத்த முடியுமா அப்படின்னா நிறுத்த முடியாது. இது 2 சமூக நல்லிணக்கம் ஏற்படணும். இப்போ ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிச்சு கூட்டு போயிட்டான் அப்படின்னா சரி, இப்போ காதல் பண்றது என்ன தப்பு? என்ன
அப்படின்ற ஒரு அதுக்காண்டி வெட்ட வேணாம், கொலை பண்ண வேணான்ற அளவுல வந்துட்டு சமூகத்தோட மனநிலை கட்டமைக்கப்படணும். அப்படி கட்டமைக்கப்படணும் அப்படின்னா அந்த சமூகம் சார்ந்து செயல்படுறவர்கள், தலைவர்கள் மிக சரியானவர்களா இருக்கணும். இவரெல்லாம் அது திருமாவளவன் அவர்கள்லாம் அவரோட பேச்சு இதெல்லாம் இன்னொரு சமூகத்தோட சண்டை போடத்தான் வைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பேசியிருக்காங்க. அதாவது சரக்கு மிடுக்கு எல்லா பேச்சும் அவர் பேசியிருக்கிறாரு. அவன் மிடுக்கோட இருக்கிறான், சரக்கோட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம். நான் சரக்கும் மிடுக்கும் அவனுக்கு இருக்குது, அதனால வந்துட்டு அந்த பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு இவர் பேசலையா? அதெல்லாம் வரலாற்றுல கரும்புள்ளிகள் போல எழுதப்பட்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவர் தலைவரா இருக்கிறவரு இப்ப அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இவர் மன்னிப்பு கேட்பாரா? அதனால இவர்கள் இந்த சமூகத்தோட நல்லிணக்கத்தை விதைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. திமுகன்ற ஒரு கட்சி இந்த தமிழ் சமூகத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி 2 பேர் வன்னியரும் பறையரும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கம் தேவர் தேவேந்திரர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தமிழ் சாதிகளுக்குள்ள எங்கேயுமே இணக்கம் வந்துடக்கூடாது. வந்துட்டா நம்ம ஒரு ஆட்சி நடத்த முடியாது அப்படின்ற சிந்தனை கொண்டவர்கள் அந்த திமுக. அந்த திமுக கட்சிக்கு இவர் கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஓரணியில இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இணக்கங்கள்லாம் ஓரணியில இருந்திருக்கும் போது எப்படி சண்டை வரும்? நீங்க நீங்க தலைவர், இவர் ஒரு தலைவர். ஒரு பரவலான ஒரு கருத்து சொல்லப்படுது இல்ல, ராமதாஸ் ஐயாவும் அறிக்கை விடுறாரு, ஒரு தலித் முதல்வராக வேண்டும் என்றால் பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதுமானது, மாயாஜல்லாம் தேவையில்லை, சமூகத்தின் மத்தியிலான ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா பேசுறாருங்க. இதேதான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக தன்னை கருதி கொள்ளக்கூடிய பட்டியல் சமூகமும் இதே பழைய சமூகத்தினுடைய தலைவராக அறியப்படக்கூடிய திருமாவளவன் அவர்களும் ஓரணியில இருந்திருக்காங்களா இல்லையா? கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவர் மதுரையில இயக்கம் நடத்தி மதுரையில இருந்தவர் திருமாவளவன். இங்க வட மாவட்டங்கள் வரும்போது நீ இங்கேயும் உன்னோட பணியை செய்யுங்க தம்பி, ஏன்னா இங்கேயும் சாதி வெறியனுங்க அதிகமா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி வர வச்சவரு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். சரிங்களா? ஆனால் இப்ப 2009 எல்லாம் இவர் ஈழப்படுகொலை கண்டிச்சு உண்ணாவிரதம் இருக்கும் போதெல்லாம் அவர் தானே போய் முடிச்சு வச்சாரு. அதுக்கு பிறகு அவங்களை பிரிச்சு வச்சது யாரு? அந்த கருணாநிதி தானே. அந்த கருணாநிதி பிரிச்சு வச்சுட்டா இல்லங்க நான் கேக்குறேன், அதெல்லாம் கிடையாது. 2 பேர் மேலதான். அதாவது கருணாநிதி இவங்க 2 பேரும் ஒன்னும் சேரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதுக்கு இவருக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணலான்ட்டு ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள புரிந்துணர்வு, கருணாநிதிக்கும் திருமாவளவனுக்குமான புரிந்துணர்வுல அவர் அப்படி போயிட்டாரு. இல்ல சார், இப்போ இன்னைக்கு நான் ஒரு புள்ளியில விவாதிப்போம். நீங்க பறையர் வன்னியர் ஒற்றுமையை கெடுத்தது கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு. கருணாநிதி மட்டும் இல்ல, அதுக்கு துணை சென்றவர் திருமா. ஓகே, நீங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இன்றைய தினம் வரைக்கும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாரு, தமிழகத்தை தமிழினத்தை ஆள்வதற்கு முதல் தகுதி வாய்ந்தவர் டாக்டர் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் ஒரு சமூகத்தை தலைவராக திகழ்படுறார், அவர் சொல்றாரு. ஆனால் அதே ஏர்போர்ட் மூர்த்தியிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். முதலில் நாடக காதல் என்ற அந்த விவகாரத்தை யார் கையில் எடுத்தது? அந்த விவகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா கேட்கும் பொழுது தவறுதான், அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அந்த சமூகத்தினுடைய தலைவர், மேலும் ராமதாஸ் ஐயாவை தமிழின தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே அந்த விவகாரத்தை மறுக்கிறாரு. நீங்க சொல்லுங்க பதில். இதுல என்னங்க இருக்குது? நீங்க இப்போ ஒரு நாட்டோட தலைமையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஊர்ல 10 பேர் காதலிப்பான். அதுல ஒருத்தர் இந்த சமூகம் ஒழுங்கா கட்டமைக்கப்படாதனால ஒருத்தர் அருவாலை தூக்கி போய் வெட்டுவான். அதை வச்சு ஒரு எல்லாத்தையுமே முடிவு பண்ணிடலாமா? அந்த இளவரசன் அந்த நிகழ்வு கொலை தற்கொலைன்னு சொல்லிட்டு அது அப்படி போயிடுச்சு. ஆனால் அந்த நிகழ்வுல பாமக கட்சியோட செயல்பாடு கண்டனத்துக்குரியது. சரிங்களா?
அதுல வந்து நம்ம தப்புன்னு தான் சொல்ல முடியும். திருமாவளவன் இதை தப்புன்னா தப்புன்னு சொல்றோம், திருமாவளவன் இது நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்றோம். ஐயா ராமதாஸ் வந்து செஞ்சது இதுல நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்றோம். பாஜக கூட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்றோம். இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை வந்து தப்பா ரைட்டா சரியான்னு பேசுறதுன்றது வேற. தலைமைக்கு வர்றதுல வந்து இந்த தவறுகள்லாம் மறந்து நாங்க வந்து ஒரு தலித முதல்வராக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவரோட பதில் என்னவா இருக்குது? திருமாவளவனோட பதில், அவர் வந்து அந்த 2 நாள் கழிச்சு, அவங்க கொடுத்த 2 நாள் கழிச்சு மாம்பழம் கொட்டையை பிதுக்குவோம், மாம்பழத்தை வச்சு பழத்தை கொண்டு போய் பானையை உடைக்க முடியாது, பிறந்த நாள்ன்ற பேர்ல வந்து அந்த எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த பாமகவை அசிங்கப்படுத்துற வேலையை செய்யறாங்க. இதுதான் இணக்கத்துக்கு வழியா? ஓகே, அப்ப நீங்க சொல்றது இப்படி உள்வாங்கிக்கிறேன். ராமதாஸ் ஐயா அவர்கள் இணக்கத்தை நோக்கி செல்கிறார், ஆனால் அதை கெடுக்கும் விதமாக திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. உண்மை. ஓகே, திரு காமச்சையா, இப்போ திருமாவளவன் அவர்கள் அப்பட்டமாக இப்படியான ஒரு சகிச்சு கொண்டுதான் நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோம், பல விவகாரங்கள்ல எங்க கட்சி ரீதியிலையும் பல நெருக்கடிகள் வந்து வருது, எல்லா ஆட்சி காலத்திலையும் வந்து கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, விளம்பர பதாகைகளை வந்து அகற்றுவதாக இருக்கட்டும், எங்களுக்கு எதிரான மனநிலை என்பது அதிகார வர்க்கம், எந்த அதிகார வர்க்கமாக திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இப்படிதான் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மனம் வந்து ஒரு தொடர்ந்து கிரிட்டிசிசம் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? சட்டங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டா அந்த சட்டம் யாராக இருந்தாலும், திருமாவாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, திரு அதிகமானவர்களா இருந்தாலும் சரி, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். எல்லா இடத்துலையும் கொடியேற்றணும்னா இயலாது. சில இடங்கள்ல கொடியேற்றலாம், அதுக்கு வந்து முன்ன அனுமதி வாங்கணும். அதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க, கொடி எங்கெங்க ஏற்றலாம்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொடி ஏற்றணும்னு சொன்னா கூட தாசில்தார்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுத்து பெர்மிஷன் வாங்கி அங்க கொடி ஏற்றணுங்கிறது சட்டம். அதை வந்து இவர் வந்து தவறா சித்தரிக்கிறாரு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன யாரு அதிகாரம் கொடுத்தது? தாசில்தாரே வந்து எங்களுடைய கொடிகளை வந்து அகற்றி நாகப்பட்டினத்துல நடந்த சம்பவத்தை வந்து மேற்கோள் காட்டுறாரு. ஒன்றும் வேண்டாம், இவரு நம்ம அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு எய்த்த மாதிரி போட்டிருந்தா அந்த கொடியை அகற்றலையா? யாரு வந்து அகற்றினா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து தானே எடுத்தாங்க. அதனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதனால அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க. இதே இது நீ பெர்மிஷனை வாங்கி இந்த இடத்துல வைக்க போறோம், வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டா வைக்கலாம்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டா இடத்துல நாங்க வந்து ஒரு சிலை வைக்க போறோம், அந்த சிலை வைக்கிறதுக்கு வில்லேஜ் ஆபீசர்ல இருந்து கலெக்டர் வரையும் மனு கொடுத்து கீழே இருந்து எல்லாம் பாஸ் ஆகி அது போயிடுச்சு, மேல போயிடுச்சு. இன்னும் வரல, வருஷம் 2 ஆயிடுச்சு. சரியா? ஆமா, சிலை வைக்கிறதுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வைக்கிறதுக்கு அது அங்க கொஞ்ச நாள் கிடக்குது, அங்க கொஞ்ச நாள் இப்படியுமா இருக்கு. ஆனா சட்டம் என்ன, ஹைகோர்ட்டே என்ன சொல்லி இருக்குன்னா, பட்டா இடங்கள்ல சிலை வைக்கிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. பட் இருந்தா கூட என்ன, அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் வரணுங்கிற போது அனுமதி இருக்கான்னு கேட்பாங்கிறதுக்காக தான் நாங்க அதை ஃபாலோ பண்றோம். அது சட்டத்துல ஹைகோர்ட் இப்படி உத்தரவு போட்டுமே நாங்க அதை பண்றோம் அப்படின்னா, ஏன் இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி தாசில்தார்ட்ட கொடுத்து இந்த இடத்துல வைக்க போறோம்னு சொல்றதுல திரு அதிகமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு, தலித் சமூகத்தினோட வாக்குகள் வேணும், தலித் சமூகத்தோட தலைவரா வந்து இவர் திகழ்றதுனால அந்த மக்களுக்கான ஒரு குரலா எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது போல அவ்வப்போது இப்படியான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவாரு. ஆனா அவர் எறும்பு கடிச்ச மாதிரி கூட இந்த கூட்டணி எல்லாம் பெரிய முறிவுலாம் வராது, அவர் திமுகவுடைய கிளை கழகமா தான் விஷயத்த முன்வைக்கிறாரு. மேலும் தமிழர் தலைமையில ஒரு ஆட்சி வருவதற்கு இப்ப ராமதாஸ் ஐயா அவர்களா இருக்கட்டும், திருமா அவர்களா இருக்கட்டும், இவர்கள் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி செய்யக்கூடியது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞர் அவர்களும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இது எப்படி பாக்குறீங்க? தமிழருடைய ஆட்சி நடக்காம இங்க யாருடைய ஆட்சி நடக்குது? ஸ்டாலின் யாரு? கலைஞர் யாரு? அண்ணா யாரு? ஜெயலலிதா யாரு? எம்ஜிஆர் யாரு? எல்லாமே தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்றவங்க தானே, அவங்களுடைய ஆட்சி தானே நடக்குது.
இதுல என்ன ஐயோ தமிழருடைய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அதிகமான் தான் தமிழர், காமாட்சி நாயுடு தமிழர் இல்ல, நீ தான் தமிழர். யாரு தமிழர்னு யாரு? கிட்டத்தட்ட 2000 முற்றுப்புள்ளி வச்சாச்சியா. 2000 ஆண்டுகளுக்கு மேல பழைய ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க. சும்மா தெலுங்கர் தான் தெலுங்கர் தான் எப்படி சொல்றீங்க? ஓம்பல் பார்ட்டியை வந்து கொண்டு வந்து இங்க வந்து திருப்பியும் வந்து தமிழர் அதெல்லாம் எப்பயோ நிறுவியாச்சு. கருணாநிதி தமிழர் நிறுவ தயாரா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எப்பயோ சொல்லிட்டாரு. இல்லங்க தயவு செய்து தம்பி அதை பத்தி பேசுறது உண்மையிலேயே வந்து இது அர்த்தமாவே இருக்காது. அது பச்சை தெலுங்கர்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். இவர் என்ன இவர் முகமுடி போட்டு தெரிஞ்சாருன்னா பாவம் இவருக்கு தான் கஷ்டம். இவரு தெலுங்கர்னு ஒத்துக்கிறாரு, ஆனா கருணாநிதியை தெலுங்கர்னு ஒத்துக்கிற மாட்டாரா? நான் தெலுங்கர்னு எப்ப ஒத்துக்கிட்டேன்? யாரு? நான் எப்ப ஒத்துக்கிட்டேன்? நீங்க யாரு? காமாட்சி நாயுடுவா இல்ல காமாட்சி காமாட்சி கவுண்டரா, காமாட்சி தேவரா, காமாட்சி பிள்ளையா? நீங்க பாருங்க, இல்ல காமாட்சி முதலியாரா, காமாட்சி செட்டியாரா? பாருங்க, நாயுடுன்னா தெலுங்கர்னு அர்த்தமா? ஆமா, நாயுடுன்னா பச்சை தெலுங்குற. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா என்ன தனிப்பட்டது? நாயுடுன்றத வச்சு அந்த சாதி இங்க வந்து சாதி வேணும் பற்றத்தை போட்டுக்கணும்ன்றதே வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு தெரியக்கூடாதுன்னு. இல்ல சார், இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, இரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் இவர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால் இவர்கள் கையில் தமிழகம் போய்விடும், அதனாலதான் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே தமிழ் தேசியவாதிகளால் உங்க மீது வைக்கப்படும். சொல்றவன் சொன்னா கேட்கிறவனுக்கு எங்க புத்தி போச்சு? சொல்றது லாஜிக்கா இருந்துச்சுன்னா அவன் கேட்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன அத வந்து இப்ப இங்க பதிவு பண்ற கேள்வியா முன்வைக்கிறான் சும்மா இந்த வேலையெல்லாம் உங்களுடைய வேலையெல்லாம் வச்சுக்காத. அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. இது திமுகவை ஒரு எறும்பு கடிச்சது கூட சமம் ஆகாதுன்னு சொல்லி அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய தலித்தினுடைய பிரிவா தான் இருக்காரு, செயல்படுறாரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க? அப்போ திமுகவுடைய தலித்து பிரிவால் அவர் விடுதலை சிறுத்தைகள்னு அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. அந்த கட்சிக்கு தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர் எங்களுடைய கூட்டணியில இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக வந்து எதை எடுத்தாலும் அவர் எங்க தலித்து எங்க பிரிவு அது இதுங்கிறதெல்லாம் வந்து இது ஓவரா தவறாக உங்கள் மீது அவங்க அப்படி இதோட பிரச்சனையோட கருவு சொல்லிட்டுமா? இந்த கொடி பிரச்சனை எல்லாம் இப்போ ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கான ஒரு கட்சியா ஒரு நாம் தமிழர் அதை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வன்னியர் இருக்கிற ஏரியால போயும் அந்த கட்சி கொடியை ஏத்தலாம், சரிங்களா? பறையர் இருக்கிற ஏரியா பகுதியிலையும் போய் ஏத்தலாம். ஆனால் ஒரு இடத்துல ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தெரியுமா? அந்த பக்கம் இந்த வட தமிழகத்துல ஒட்டன் சத்திரம் பக்கத்துல எங்கேயோ நாம் தமிழர் கட்சியை உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு தேர்தல் நேரத்துல. பாத்தீங்களா? அது எங்கன்னா அங்க இருக்கிற அந்த அருந்ததிய தெலுங்கு மக்கள். அப்போ தமிழர்கள் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த கட்சி கொடி ஏத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஊரெல்லாம் ஏத்திட்டு வர்றாங்க நாம் தமிழர். எங்க கட்சி கொடி ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வர்றதுக்கு இல்ல. ஏன்னா நாலு கொடி இருக்கிற இடத்துல இவங்களும் போய் நட்ட போறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த பாமக கொடி ஏத்தும் போதும் விசிகா கொடி ஏத்தும் போது மட்டும் வந்துட்டு கொடி பிரச்சனை வரும். அது வெட்டு குத்து கொலையில கூட போய் முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு சாதி சம்பந்தப்பட்ட கொடி பிரச்சனைன்றதை விட இது வந்து குடி பிரச்சனையா இருக்குது, சாதி. சரியா? இவன் வந்து பறையர் கட்சி, சரிங்களா? அந்த கட்சியோட கொடிய இந்த பகுதியில ஏத்தலாமா? இப்போ இந்த கட்சி கொடிய நான் இப்போ 2 பேருமே இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் வந்து ஒரு இவங்களோட இதை காட்டுறதுக்காக, இவங்களோட திறமையை காட்டுறதுக்காக, பாரு நான் அங்க போய் ஏத்தி காட்டுறேன் பாரு, இவங்க இந்த கட்சியில இருந்துட்டு நான் அங்க போய் ஏத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏத்துறதும், நான் அதை போய் இன்னொரு கூட்டம் போய் தடுக்கிறதும், இதெல்லாம் எங்க நடக்குது? வேற எந்த கட்சிக்காவது தமிழ்நாட்டில் நடக்குதா? நடக்காது. திமுக ஏத்துற இடத்துல நடக்காது. திமுக வந்து எல்லாருக்கும் பொதுவான கட்சி போல இங்க வச்சுட்டாங்க. அதிமுக ஏத்துற இடத்துல நடக்காது. இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னா,
இது வந்து சாதி பின்னணியில பார்க்கப்படுகிறது. உண்மைதான் சார். இருங்க இருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சாதி பின்னணியில பார்க்காம விசிக நமக்கும் சேர்ந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் கருதணும்னா அதுக்கேத்த மாதிரி அந்த தலைவர் நடக்கணும். எங்களுக்கு சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னு பேசுனா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அதே மாதிரி வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவர் இருந்தா பரவாயில்ல, வன்னியரே இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பரேட்ஸ் குடியை சார்ந்தவர்களே இவங்களை ஏத்துக்கிற அளவுல இவங்களோட செயல் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. தலித் எழில்மலையை வந்து அவங்க அமைச்சராக்கி இருக்கிறாங்க. ஒரு பிணத்தை வந்து அவர் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. சாதி வெறியர்கள் அங்க எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இன்னும் வந்து அவர் வட மாவட்டத்துல வந்து உன் பணியை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை வந்துட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. இன்னும் 100க்கு மேற்பட்ட இருங்க, 100க்கு மேற்பட்ட அதே ராமதாஸ் ஐயா தான் சொன்னாரு 19க்கு 81க்கு மோதி பாத்திரமான்னு சொன்னாரு. அதாங்க, அதெல்லாம் 1-2 வந்து இப்ப நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது அவங்க பதிலுக்கு பேசுவாங்க. நீங்க வந்து முதல்ல அதை சொல்லும் போது வந்துட்டு அவரு இந்த பக்கம் என்ன சொன்னாருன்னு பாக்கணும் இல்லையா? இப்ப இந்த பக்கம் நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டு முதல்வரா நான் தலித்தை நாங்க ஆக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பதில வந்து என்ன மாம்பழத்தை கொட்டையை பிதிக்கிடுவோம், மாம்பழத்தை வச்சு அடிச்சா பானை உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அசிங்கப்படுத்தினா, இப்ப இந்த அசிங்கத்துக்காக அவங்க ஒரு எதிரில ஒண்ணு பேசுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த முதல்வர் ஆக்குறோம்னு பேசினதவே வந்துட்டு ஊருக்கு எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்க. ஆனால் இந்த பாருங்க, இப்படி வந்து திருமாவளவனை இப்படி பேசிட்டாருன்றது இருக்கிற இந்த தெலுங்கு ஆதிக்க ஊடகங்கள் மொத்தமும் கொண்டு போய் அந்த செய்தியை மட்டும் முன்னணி செய்தியா போட்டு அப்படியே தலைப்பு செய்தியா போய் மண்டைக்குள்ள திணிச்சு விட்டு, பாத்தியா சாதி வெறிய பாத்தியான்னு நல்லா கட்டம் கட்டி கூடையில உட்கார வச்சு இந்த மூலையிலே உட்கார, வடநாட்டிலே உட்காரு, வட தமிழகத்திலே உட்காருன்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்துவாங்க. இதுதானே நடக்குது. இதுவே வந்து ஒரு பொது ஊடகங்கள் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம இருந்தாருன்னா பாரு, இவர் வந்து ஒரு வன்னியரை நான் ஆக்குறேன்னு சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, திருமாவளவன் ஏன் ஒத்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விவாதத்து மேல விவாதமா கொண்டு போய் இதே திருமாவளவனுக்கே அதை ஒரு நெருக்கடியை உருவாக்கி, சரி ஒத்துக்கோ, நீ எதுக்கு வந்து இந்த தெலுங்கர் கட்சி கூட போற அப்படின்ற ஒரு விவாதத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கோம். இங்க அதை செய்யறது ஆள் இருக்கா? தமிழர்களுக்கு தானே இருக்கு திராவிட முன்னேற்ற இருக்கும். ஓகே, திரு ராமச்சையா இப்போ அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் இது மாதிரியான டாக்டர் ஐயா இணக்கத்தை விரும்புறாரு. ஆனா திருமாவளவன் அவருக்கு எப்படி ரிப்ளை கொடுக்குறாரு, யாரை வச்சு ரிப்ளை கொடுக்குறாரு, இந்த மாதிரி மாம்பழத்தை அழுகி போன மாம்பழத்தை வச்சு பானையை உடைத்து விட முடியுமா அப்படின்லாம் இப்படிதான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது ஒரு இரு சமூக மத்தியில ஒரு நல்லிணக்கம் ஏற்படாது தானே? அந்த நல்லிணக்கத்தை திருமா அவர்கள் விரும்பலையா? நீங்க டாக்டர் கட்சியில அவரு அவருடைய தலைவர் என்ன சொன்னாரு? எங்கள் கட்சியின் சார்பா ஒரு தலித்தை நாங்க முதல்வர் ஆக்குவோம். அவங்க கட்சியின் சார்பா ஒரு தலித்தை முதல்வர் ஆக்குவாங்களா? ஒரு தலித்துக்குன்னே ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க விடுங்க, அவங்க இவங்களோட இணக்கமா பண்ணோம்னா அப்ப அந்த தலித்து கட்சியில இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆக்கணும். ஏன் திருமாவளவன் முதல்வர் ஆக்குவோம்னு ஏன் சொல்ல வாய் வரல? திருமாவளவன் எங்களோட வந்தா திருமாவளவனே நாங்க முதலமைச்சரா ஆக்குவோம், அதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இது ஒரு பக்கமா இருக்குதா இல்லையா? இல்ல, தனிப்பட்ட திருமா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து ஒரு இணக்கமா விரும்பல. அவரு விரும்பல. அவரை கூட விடுங்க. ஒரு தலித்து இன்னைக்கு அவரு திருமாவளவன் நடத்தக்கூடிய ஒரு தலித் அமைப்புல இருக்கக்கூடிய ஒருத்தரை நாங்க முதல்வராக ஆக்கி காட்டுவோம் சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க கட்சி வன்னியர் கட்சி, அவங்க வச்சிருக்கிறது தலித்துக்கள் கட்சி. அப்ப என்ன பண்ண முடியும்? உங்க கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினரை தானே நீங்க ஆக்குறேன்னு சொல்றீங்க. அப்ப அது உங்க கட்சிக்கு கட்டுப்பட்டவர் ஆயிடுவாரா? இல்ல, அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. வந்து தவறா சொல்றாரு. என்ன தவறா சொல்றாரு? உன்னோட ஒண்ணு பொருந்தி இருக்கு. திருமாவளவன் வந்து சொல்றாரு, இங்க தமிழ்நாட்டுல ஒரு தலித்தர் முதல்வரா எக்காலத்திலயும் வர முடியாது அப்படின்னு நேரத்துக்கு சொல்றாருன்னா, அதுக்கு பலரும் வந்து ஏன் வர முடியாது, ஒரு சிலர் ஆமா வர முடியாது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றதுக்கு என்ன பேசுறாங்க.
அப்போ அதுக்கு பதிலாக ஒரு தலித் எங்களை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா நாங்க ஒரு தலித்த முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருமாவளவன் வந்து என்னெல்லாம் முதல்வர் ஆக்க மாட்டாங்கப்பா, என் பேர் திருமாவளவன், என்னெல்லாம் யாரும் ஆக்க மாட்டாங்கன்னு அப்படி சொன்னாரா? சமூகத்தை தான் சொன்னாரு. அதே சமூகத்தை தானே இவங்களும் சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இவனா நான் இப்ப கேக்குறேன், நானு வெறும் 10,000 பேர் கூட இல்லாத சின்ன மேல சமூகத்தை சேர்ந்த ஒரு ஸ்டாலின் வந்து இப்ப முதல்வரா இருக்கிறாரு. துணை முதல்வரை வந்து பறையர் சமூகத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. இவர் திமுக காரர் தானே. இத சொல்லுங்க அவரை. ஓகே, இந்த கேள்வி முன்வைப்போம். திரு ராமதாஸ் அவர்கள் மீது இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அவர் தன் கட்சியின் பயிலாவாக தலித்தை முதலமைச்சராக்குவோம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டவர். ஆனால் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடணும்? எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் வந்து ஆமாங்க, நீங்க வந்து முதல்வர் பதவி மட்டும் கொடுப்பாங்க, ஆனா ஆதரவு கூட தெரிவிக்க மாட்டீங்களா? என்னங்க இது? என்னோட கட்சி பைலால வச்சிருக்காருல்ல, அத பைலால வச்சிருக்கிறாரு. ஒரு விஷயமும் வந்து நீங்க வயநாட்டுல வந்து நிலச்சரிவு வந்த உடனேதான் இங்க இருந்து பொருளை தூக்கிட்டு ஓடுவான். என்ன வராமே வந்து பொருளை தூக்கிட்டு ஏன்டா கொண்டு வந்தேன்னு கேட்பான். ஒண்ணு நான் விக்கிறது கொண்டு வந்தேன்னு சொல்லணும், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப காசு ரொம்ப கொழுத்து போச்சு தூக்கி கொட்டிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லணும். ஒரு சம்பவத்தை ஒட்டி தாங்க இது நடக்குது. இவர் சொன்ன முடியாதுன்னு சொல்றாரு, என் கூட வாங்க முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல என்னங்க இருக்கு? ஓகே, திரு காமாட்சி ஐயா, நிறைவான உள்ள கருத்து. இப்போ தொடர்ந்து அடுத்த மாதம் மத்திய அரசு வந்து கொஞ்சம் இது கேட்டு சொல்லுங்க. துணை முதல்வருக்கு பறையரை நிறுத்துவாங்களான்னு கேளுங்க. திருமாவளவன் மேல உள்ள அக்கறை இருக்கட்டும், அந்த பறையர் சமூகத்து மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு கேளுங்க. அதுக்கும் நீங்க மறுப்பு கொடுத்துருங்க. மேலும் அடுத்த மாதம் மத்திய அரசு இந்த பாப்புலேஷன் சென்சஸ் இருப்பதாக சில ஊடகங்கள்லாம் வந்து தெரிவித்த வண்ணமா இருக்கு தகவல். 2021 எடுக்க வேண்டியது கொரோனா பீரியட் தள்ளி போய் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த விவகாரம் ஒட்டி டாக்டர் ஐயா உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதோடு சேர்த்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. நம்முடைய முதல்வர் கூட 2 தினங்களுக்கு முன்னதாக மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட விட்டிருந்தாரு. எதுக்கு வலியுறுத்தணும்? மத்திய அரசு நாடு முழுவதும் எடுப்பதற்கு. நிறைவான கருத்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்கு வந்து அதுக்கு முன்னதாக ஐயாவுக்கு மறுப்பு கொடுத்துருங்க. இல்ல அதாவது எங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு செய்தோ அதுதான் முடிவே தவிர இவர் சொல்றதுக்கு நான் சொல்றதெல்லாம் அங்க கேட்க இயலாது. அது கட்சி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சரா திமுக கட்சியில ஒரு செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்டு ஒரு பறையரை வந்து துணை முதல்வர் ஆக்குவோம் அப்படி எல்லாம் பேச மாட்டாங்களா? எதுக்கு? அது என்ன ஆண்ட ஒரு மன்னராட்சி மாதிரி வந்து அப்பா மகன் தாத்தா எல்லாமே முடிவு பண்ணிக்கிறது தான் கட்சியா? வாய் பேசுறீங்க. ஏன்னா இவ்வளவு வாய் பேசுற? தேர்தல் நீங்க ஜெயிச்சு வந்தா யாரு வேண்டாம்? யாரு நீங்க குடும்பம்? நீங்க அந்த 10,000 பேர் ஓட்டு போட்டுனா இவர் திமுக வந்து ஸ்டாலின் இருக்கிறாரா? ஒட்டுமொத்த பேர் தானே ஓட்டு போட்டு வந்துருக்காங்க. ஏன் நீங்களும் ஓட்டு வாங்கிட்டு வாங்க. நான் கேக்குறது சொல்லுங்க. நீங்க வந்து செயற்குழு பொதுக்குழுல வந்து கூட்டி முதல்வரா இருக்கிற துணை முதல்வரா இருக்க ஒரு பறையர் கொடுப்பாங்க, என்னப்பா ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க மாட்டேதானே? அதுதான் தேவையில்லை. எதுக்கு தேவையில்ல? எங்க கட்சி நான் கேக்குறப்ப பொதுல மக்கள் கேக்குறாங்க. மக்கள் கேட்கறவங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவர்களே அந்த மேடையில பேசினாரு. அதனால உடுக்கண்ணு இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு, சும்மா அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிருவாங்க. நாங்க இப்படி தானே அவங்களை ஏமாத்திக்கிட்டே தெரியும். தெலுங்குக்காரங்க நாங்க நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பதவி விட்டு கொடுப்போமா அப்படின்ற அளவுல கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லங்கள் தவிர்க்கலாம். இல்ல இதுதான் நடக்குது. நடக்குது. ஆமா, அதான் நடக்குது. நீங்க தான் அதுக்கு அத்தாட்சி, நீங்க தான் விட்னஸ். ஓகே, நிறைவாக இந்த பாப்புலேஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ஒண்ணு சொல்லி இருக்கு. அதாவது இப்ப வந்து சென்சஸ் எடுக்கும் போதே வந்து ஜாதி வாரியம் சேர்த்து எடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அநேகமா இந்த ஒரு 3 மாதத்துல சென்சஸோட அதோட சேர்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குங்கிற ஒரு நிலை இப்ப உருவாக்கப்பட்டு இருக்கு. அது கண்டிப்பா இருக்கும். நிறைவான கருத்து சார். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஏற்கனவே வந்து பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் பல மாநிலங்கள்ல வந்து எடுத்து முடிய போற கட்டத்துல இருக்குது. என்ன உங்களுக்கு வந்து ஒரு மாநிலம் எடுத்து முடிச்சு அது வந்து அது நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சது வந்து இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கும் போது, ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் போது
இல்ல எனக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றது கிடையாது. என்ன, நான் வந்து மத்திய அரசு வந்து சொல்றேன், மத்திய அரசுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு விருப்பம் கிடையாது. ஆக மொத்தம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நம்ம வந்து ஸ்டாலின் காருக்கு சாதி 10,000 பேர் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த மீண்டும் இல்ல மீண்டும் மீண்டும் அதான் உண்மை. ஏன்னா எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாருன்னா, நான் சொல்றது திமுகல இருந்து நாங்க என்ன காரணத்துக்காக எடுக்க மாட்டோம் நேரடியா விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. ஒரு காரணம், அந்த காரணம் நான் வந்து இது வந்து ஊடகம், இது வந்து ஊடகம். இந்த ஊடகத்துல இன்ன காரணத்துக்காக அவங்க எடுக்க மாட்டாங்க. நான் தொடர்ந்து இன்னைக்கு உங்க ஊடகத்துல இல்ல போற வர்ற ஊடகத்துல சொல்லிட்டு வரேன். சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கச்சிதமா முடிச்சாங்கன்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட்டினுடைய வரம்பு இப்போ 89 விழுக்காடு வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க, சரியா? 11 விழுக்காடு தான் மத்தவங்க இருக்கிறாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த உடனே ஆமான்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சுட்டா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுமா தெலுங்கர் ஆளணுமான்ற கேள்வி உடனே வந்துரும். அந்த சிக்கல்ல போய் நம்ம மாட்டிக்கிட வேணான்றதுதான் இவங்களோட தலைக்குள்ள வச்சிருக்கிற எண்ணம். நான் கேட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். பீகார்ல எடுத்திருந்தாங்க உச்ச வரம்பு 50 இருந்து 65 உயர்த்துவதாக நிதிஷ்குமார் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. பிறகு அது பாட்னா நீதிமன்றத்துல என்ன ஆனதுங்கிற ஒரு விவரம் நம்ம இருக்கு இல்லையா? பாட்னா நீதிமன்றத்தில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த 65% உயர்த்தப்பட்ட அந்த வரம்பு என்பது செல்லாது அப்படின்னு சொல்லிதான் அறிவிப்பு வந்துச்சு. ரோல் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்துட்டு நாங்க இந்த சமூகம் இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு வேலை கிடைக்குதா கிடைக்கலையா, எனக்கு இவ்வளவு அமைச்சர் பதவி இருக்கா இல்லையா, என்னோட ஆட்கள் வந்து இவ்வளவு தூரம் இந்த படிப்பு இதுல எல்லாம் வந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குதா கிடைக்கலையா, எல்லாத்தையும் வந்து கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம், சரிங்களா? அத வந்து நீங்க வந்து ஒரு புத கண்ணாடி போட்டு மூடிக்கிட்டே வச்சிட்டு இருந்துட்டு அதுக்கு வந்து இந்த அவன் எடுத்துருவான் மத்திய அரசு, இவர் வந்து இந்த நாணயம் வந்து வெளியிட்டதுக்கு வந்து மத்திய அரசு சீக்கிரமா நாணயத்தை வெளியிடுங்கப்பா அந்த நாணயமான தலைவருக்கு அப்படின்னு மத்திய அரசு கேட்டுச்சா? இல்ல கடலுக்குள்ள செலவைக்கிறதுக்கு மத்திய அரசு கேட்டுச்சா? ஊரெல்லாம் வந்துட்டு கருணாநிதி செலவைக்கிறது கேட்டுச்சா? அதாங்க இப்ப இதெல்லாம் வந்துட்டு இவங்களா முடிவு பண்ணி பண்ணிக்கிடுவாங்க. அதாங்க இவங்களா முடிவு பண்ணி வந்து கோரிக்கை வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் செய்ய வேண்டியது வந்து இங்க நிறைய பேர் திருமாவளவன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ன்றாரு. யாரு வந்து வேண்டாம்னு சொல்றது? எல்லாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேளு. திமுக வந்து கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதுவும் சொல்லுதுன்னா அது வந்து சரி கிடையாது. அது சரிங்களா? அதிகாரத்தை வச்சுட்டு இவங்களால எடுக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்த நானும் தான் சொல்றேன் அப்படின்றது ஒரு ஏமாற்று. அவங்களுடைய வாதமே மாநில அரசுக்கு அது அதிகாரம் இல்லை அப்படின்றது. பீகார் வந்து பண்ணது மாநில அரசு அதிகாரம் இல்லாம நீங்க வந்து அதுல இருந்து நீங்க 69% இங்க இருக்குது, அங்க 50ல இருந்து 60 கொண்டு போறாங்க, 100 கொண்டு போறாங்கன்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல வந்து எந்தெந்த சாதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அத வந்து அவன் எடுத்து முடிச்சுட்டான். இங்க வந்து என் சாதிக்கு இவ்வளவு கிடைக்கணும்னு இங்க யாரும் வந்து கோரிக்கை வைக்கல. இதான் நீங்க அதோட இதை வந்து கோர்த்து விடாதீங்க. நீங்க முதல்ல வந்து எந்தெந்த யார் எவ்வளவு இருக்கிறாங்க அதை வந்து தெரியப்படுத்தணும். அந்த தெரியப்படுத்துற வேலைதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது. தெரியப்படுத்த பிறகு அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது ரெண்டாவது விஷயத்த கொண்டு போய் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டு இதனாலதான் முடியலன்னு நீங்க தான் வந்து அவங்க கருணாநிதி கட்சி சொல்லலன்னா கூட நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர்கள் அந்த விளக்கத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் வாதமா வச்சேன். அவர்களே வந்து இதனாலதான் நாங்க செய்யாம இருக்கோம்னு சொல்லலையே, அவங்க தூக்கி அந்த நீங்க அந்த இடஒதுக்கீட்டுக்கான பலன்கள், அதாவது இடஒதுக்கீடு இது மாதிரியான விவகாரங்கள்லாம் ரெண்டாவது வச்சோம். முதல்ல இந்த தமிழ் குடிகள் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவா சாதிகாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுக்காக கிடையாது. அதாவது அந்த மாதிரி சுருக்கமா சின்னதா கொண்டு விடாதீங்க. அதாவது 10 பேர் இருக்கவனுக்கு வந்து 10 வேலை கிடைக்கணும். என்ன இங்க தெலுங்கு தமிழ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, தெலுங்கு மக்களுக்கும் வேலை கிடைக்கட்டும். ஆனால் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களோட வேலையும் சேர்த்து அவங்களே எடுத்துக்கிறதுன்றதை ஏத்துக்கிட முடியாது. இன்னொருத்தர் வேற யாரும் எடுத்துக்கிறதையும் எடுத்துக்கிட முடியாது.
அப்போ இங்க வந்து நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு வேலை கிடைக்கணும்னா இப்படி எல்லா விதத்திலுமே தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா வந்து சில சமூகங்கள் சில வந்து இப்போ வந்து இப்ப தெலுங்கர்கள் எவ்வளவு இருக்கோம்னா நாங்க 40% இருக்கோம்னு இவர் சொல்லுவாரு. இவரு அது உள்ளபடியே வந்து 7, 8 அவ்வளவுதான் இருக்கும். அத வந்துட்டு யார் நிறுவா, சாதிவாரி கணக்கெடுப்பா தெரிஞ்சிடும். சில தமிழ் சமூகங்கள்ல வந்து மாநாடு போடும் போது நாங்க 2 கோடி பார்த்தா எல்லா உயிர் பதிவுல வந்து பிராமண சமூகம் ஒரு இருக்கு. சரிங்க அதுக்கு எதிராக நாம ஒரு எப்போதும் நிமிஷம் சேர்த்துக்கோமா? தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க. பிராமண சமூகம் வந்து ஒரு நிமிஷம் ஆதிக்கம் இவ்வளவு அதிகமாக உள்ளது, இந்த சமூகம் எங்களுடைய இங்க பாருங்க. இதெல்லாம் படிக்கிறது இல்ல, இல்ல, அப்படின்னு இந்த அதிகமான இந்த அவர்கள் பேசியிருக்காங்க. பிராமணரை காமிச்சு ஏமாத்துறதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பழசு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது வந்து இந்த சாதி வாரி வந்து எடுக்கும் போது பல்வேறு நன்மைகள் இருக்குது. அது வெறும் வந்து கணக்கை மட்டும் வச்சுட்டு நீ எத்தனை பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தரும் சாதி கூட்டம் போடுவாங்க. தமிழ் சாதியிலேயும் போட்டு நான் 2 கோடி பேர் இருக்கான், 3 கோடி பேர் இருக்கான். அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அதுவும் தெரிய வந்துடும். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு மிகுந்த நன்றி.